ஹாய் நண்பன் மிஸ் தளபதியோட மிகப்பெரிய வெற்றி படம் 2023 லியோ வந்து பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து கோலிவுட்டில் வந்து கிரியேட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்த படம் வந்து லியோ 2 அப்படிங்கிறனே சொல்லலாம். லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. லியோவை முழுசாக காட்ட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த கேரக்டரை வந்து எப்படி காட்ட போகிறோம், பயங்கரமான வில்லனிசமாக இல்லை பயங்கரமான ஒரு ரவுடி கேங்ஸ்டர் மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பட் ஆனால் தளபதியோட திடீர் முடிவுனால கோட் படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் நடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக தனக்கு என்ன செஞ்சாங்களோ அதை திருப்பி செய்யணுங்கிறதுக்காக அரசியலில் என்ட்ரி கொடுத்துட்டார். ஸோ அதனால் லியோ 2 பற்றி எல்லாருமே மறந்துட்டோம். பட் இப்போ ரீசெண்டாக ஒரு டாபிக் வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தளபதியோட வாய்ஸ் ஓவர் வந்து கைதி 2ல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்திருக்கு. லோகி அண்ணா வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி லியோ 2வே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். பட் இந்த சேஞ்சஸ்னால கைதியில் கண்டிப்பாக வந்து எல்சியூ யூனிட் இருக்கனால அவரோட லியோ படத்துலேயும் அந்த கனெக்ஷன் இருக்கனால கைதி 2லையும் தளபதியோட வாய்ஸ் ஓவரை கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. பட் இது வந்து கன்ஃபார்மாக இல்லையா அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸோ கைதி 2 ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து தளபதி வந்து அதில் பேசுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி கொஞ்சம் தளபதியோட முடிவை கொஞ்சம் மாற்றி லியோ 2வையும் ரெடி பண்ணார் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ லியோ 2 ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு படம்னே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி லோகி நான் வந்து பேசியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில். அது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ தளபதியோட முடிவில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.